வணக்கம் மச்சீஸ் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 31 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஷார்ட் வீடியோஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒத்த மொபைலை வச்சுக்கிட்டு மாதம் 7,000 ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலிமா சம்பாதிக்க முடியும். அது எப்படி என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிளியராக புரிஞ்சிடும். இந்த விஷயத்தில் திருப்பி உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி அதாவது பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை போன வருஷம் 2021 கொண்டு வந்தாங்க. அதை பற்றி ஆல்ரெடி போன எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 15 செகண்ட் அல்லது 60 செகண்டுக்கு போர்ட்ரேட்டில் எடுக்கிற வீடியோஸை நீங்கள் ஷார்ட் வீடியோஸாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஆரம்பத்தில் மானிட்டைசேஷன் அது கொடுக்கல, இப்போ மானிட்டைசேஷனும் கொடுத்துட்டாங்க. 100ல் ஒரு 4 வீடியோ ஒரு 10 வீடியோ வரைக்கும் அவங்க வந்து ரெவன்யூ கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மல் வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் வீடியோஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் ரெவன்யூ வரும். பட் வருது, ஓகேங்களா? அதுதான் மேட்ரு. இப்போது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போன வருஷமே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட $100 மில்லியன். எனக்கு தெரிஞ்சு $1 மில்லியன் அப்படின்னா நம்முடைய இந்திய மதிப்புக்கு $1 அப்படிங்கிறது 75 ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படின்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா பக்கம் வருது $1 மில்லியன் அப்படிங்கிறது. அப்போது $100 மில்லியன் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள். நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ கிட்டத்தட்ட 750 கோடி பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பணத்தையும் பார்த்தீங்கன்னா வெறும் யூடியூப் ஷார்ட்ஸ்க்காகவே வந்துட்டு யூடியூப் தரப்பு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒரு 4 விஷயம் மட்டும் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் வீடியோஸ் போடுறவங்க மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே ஒரு சேனலில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ வந்துட்டு நார்மல் வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் உங்கள் சேனலில் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டால் கூட போதும். கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எனக்கு ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு. ஸோ இந்த BabaRK டெக் நம்மளுடைய 2வது சேனலுங்க. நம்மளுடைய முதல் சேனல் BabaRK Vlogs அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அண்ட் 3வது சேனல் BabaRK டாக்ஸ். ஸோ நம்மளுடைய 3வது சேனல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்ரூவல் வாங்கினேன் நான். அதில் மொத்தமே 10 வீடியோ தாங்க போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் இருக்காங்க. ஸோ அதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போட்டது 10 வீடியோ. அதில் 9 வீடியோ வந்துட்டு நார்மல் வீடியோஸாகவும் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணேன். அந்த ஒரு வீடியோக்காக யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நான் அதை தவற விட்டுட்டேன். எல்லாத்தையுமே நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் தாங்க கற்றுக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. என்னதான் யூடியூப்பை பற்றி நான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் இது எல்லாத்தையும் நானே உருவாக்குனது கிடையாது. ஸோ யூடியூப்பில் என்ன விஷயம் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் சேனல்ஸு மற்ற அதர் லாங்குவேஜ் சேனல்ஸில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி யூடியூபுடைய அஃபிஷியல் சைட்டில் இருந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கும் தெரியல. ஸோ அந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்துட்டு நான் தவற விட்டுட்டேன். இத்தனையும் அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 950 வியூஸே நம்ம தான் போயிருந்துச்சு. ஒரு 1K கூட ரீச் பண்ணல. பட் அதுக்கே வந்துட்டு அவங்க யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்த பற்றியும் நான் ஏன் தவற விட்டேன், அதை நீங்கள் எப்படி கரெக்டாக வந்துட்டு மாதம் வாங்குறது, இது எல்லாத்த பற்றியும் வர எபிசோட்ஸில் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 10 எபிசோட்ஸில் நம்ம வெறும் யூடியூப் ஷார்ட்ஸை பற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டுமே போடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மிக்சடாக நார்மல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் ரெண்டே மிக்ஸ் பண்ணி போடுறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் சரி கண்டிப்பாக இது கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது, இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டு நான் சொன்ன அந்த $100 மில்லியன் வந்து எப்படி அப்படியே தூக்கி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த $100 மில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த 2021 போன வருஷம் அண்ட் இந்த வருஷம் 2022 2 வருஷத்துக்காகவே அவங்க வந்துட்டு ஸ்பெஷலாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மாதம் 100லேருந்து $10,000 மதிப்புள்ள பணத்தை பலாயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ்க்கு, ஸோ ஒவ்வொருத்தவங்களோட வீடியோஸும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா. சில பேரோட ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போயிருக்கும், 1 லட்சம் போயிருக்கும், 1 மில்லியன் 10 மில்லியன் க்ரோர்ஸில் வியூஸ் போயிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வீடியோஸ்க்கு வியூஸ் ஒவ்வொரு மாதிரி போயிருக்கும். அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி $100லேருந்து ஒரு $10,000 எவ்ரி மந்த் வந்துட்டு அவங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ $100 அப்படிங்கிறது மினிமம், $10,000 அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ ஒவ்வொரு மாதமும் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட
பார்த்தோன்னா மாதம் மினிமம் 7,000 ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு மாதமும். ஸோ அது யாருக்கு போகும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. யாருக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் உங்கள் சேனலில் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கும் போகலாம். இல்லை நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் வரலாம். இப்படி யாருக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. அது அவங்க தான் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு 4 விஷயம் மட்டும் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த 4மே இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அந்த 4ம் இருக்கணும். ப்ளஸ் அவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பலாயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ்க்கு நான் சொன்ன இந்த 100லேருந்து ஒரு $10,000 7,000 ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போய்கிட்டு தான் இருக்குது அவங்களுடைய வீடியோ வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த 4 க்ரைட்டீரியா என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ க்ரைட்டீரியா நம்பர் 1, மினிமம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு ஒரு ஏஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, மெஜாரிட்டி ஏஜ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு மைனர், 18 இயர்ஸ் அபவ் தான் வந்துட்டு மேஜர். ஸோ நீங்கள் 18+ இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இதுதான். ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா, அவங்க கொடுத்துருக்கிற எலிஜிபிள் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு அவங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த எலிஜிபிள் கண்ட்ரி லிஸ்ட்டை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 121 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இப்போதைக்கு அவங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்துட்டு கிடைக்கும். இந்த கண்ட்ரீஸில் இல்லாதவங்களுக்கு கிடைக்காது இப்போதைக்கு. மேபி அவங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் மற்ற கண்ட்ரீஸையும் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் க்ரைட்டீரியா. தேர்டு க்ரைட்டீரியா, யூடியூப்பில் வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசிஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரூல்ஸை அபைட் பண்ணுற மாதிரி நம்ம மீறுற மாதிரியான வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் பக்கத்தே நம்மளால் தலை வச்சு படுக்க முடியாது. சேனலே வந்துட்டு அவங்க டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரியே யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள் சேனல் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், அதாவது மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசிஸ், ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுலேருந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் சேனல் அப்ரூவல் ஆகிருக்கும் மானிட்டைசேஷனுக்கு. அண்ட் உங்களுடைய சேனல் வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ், அஃபிஷியல் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் அண்ட் ஃபைனல் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 180 டேஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினல் ஷார்ட் வீடியோவாவது உங்களுடைய சேனல் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினல் ஷார்ட் வீடியோவாவது நீங்கள் உங்கள் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரிஜினல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மூவி சாங்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு மூவி சீன்ஸ்லேருந்து ஒரு 60 செகண்ட் அல்லது ஒரு 15 செகண்டை கட் பண்ணி அவங்க அதை வந்துட்டு ஷார்ட் வீடியோஸாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவாவது உங்களுடைய ஓன் கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கணும். கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே, ஒரு 180 டேஸ் டைம் பீரியட்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒன்றாவது அப்லோட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து 4வது க்ரைட்டீரியா. ஸோ இந்த 4 க்ரைட்டீரியாவே எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் மானிட்டைசேஷன் அப்ரூவல் வாங்கினவங்க ரீச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே வந்துட்டு வராது. அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா லட்சக்கணக்கில் கிரியேட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ்க்கு மேபி அவங்க கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதம் கொடுத்துட்டு நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 100லேருந்து $10,000 7,000 ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபாக்குள்ளே அவங்களுடைய வீடியோஸுடைய வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி பணம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டை பற்றி இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மச்சீஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கு, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கு, மொத்தம் ஏதாவது நான் கொடுத்து விட்ருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.